நாங்கள் அவினாசியில் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சுந்தரமூர்த்தி நாயன்மார் சிற்பக்கலை கூடம்னு வச்சுருக்குறேங்க. இந்த சிற்பக்கலை கூடம் வந்து எங்கள் அப்பா வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் பக்கத்தில் ஹயக்ரீவா சிற்பக்கலை கூடமே எங்கள் அப்பா வச்சுருந்தார். நான் சிவனடியாராக இருக்கிறனால, சிவனை நேசிக்கிறனால, சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால அவருடைய பேரில் வைக்கணுங்கிறக்காக இந்த பேரை நான் வச்சுருக்கேன். இது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பழகி அடிப்பட்டதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தோம். எங்கள் அப்பா இந்த வேலை செஞ்சார் ஒரு 40 வருஷமாக. நான் ஒரு 99லேருந்தே வரேன். சின்ன குழந்தையிலேருந்தே எல்லாம் இதுக்குள்ளாரியே வேலை போனாங்கன்னா. ஆமாங்க, சொந்தம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனோம். அப்புறம் நான் படித்தது ஐடிஐ மெக்கானிக்கலு. எவ்வளோ தட்டி இழுத்து கொண்டு போய் வெளியே விட்டாங்க. ஆனால் ஆண்டவன் என்னை விடல, கொண்டு வந்து உள்ளே விட்டாரு. நீ இதை தாண்டா செய்யணும்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகினேன். கேரளா கொழிஞ்சாம்பாறை, பாலக்காடு நிறைய சிலை கொடுத்துருக்குறோம். ரொம்ப தெய்வீகமாக வணங்குவாங்க. அதில் இந்த ஆவுடையார் நவகிரகங்கள் மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகம். கேரளாவில் பகவதி அம்மன் ரொம்ப அதிகம். மகாமேரு சிலைகள் வந்து செய்வாங்க. அது கேரளாவில் ஒரு பிரத்யேகமாக ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் செய்கிற தமிழ்நாட்டு மக்கள் செய்கிற சிலைக்குமே அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே சாதாரணமாக வீடு கட்டுற மாதிரி பண்ணி செஞ்சுருவாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. அங்கே ரேடியோவா பண்ணு. ஆனால் அங்கே அது அப்படி இல்லைங்க. அங்கே ஒரு சதுரமான ஒரு குழி தோண்டி கீழேருந்து செம்பு கம்பியை ஊனி, முதல்ல செம்பு கம்பி, அதுக்கு மேலே ஆமை, அதுக்கு மேலே குடம், அந்த குடத்துக்கு மேலே தாமரைக்கு மேலே ஆதார பீடம் அப்படி வச்சு அந்த செம்பு கம்பியை நிலமட்டத்தோட அடியிலிருந்து மேலே அதை ஹோல்ஸ்லேயே மேலே வரும். ஒவ்வொன்றா வரும். மேலே அந்த ஆதார பீடம்ங்கிறது அதான் ஆதார பீடம். அந்த ஆதார பீடத்தில் ஹோல்ஸில் போய் அதுக்கு மேலே இருக்கிற அந்த பகவதி அம்மன் மேலே போய் தொடும். அப்படி தொட்டது அங்கிருந்து மேலேருந்து செம்பு கம்பி அதே மாதிரி கொண்டு வருவாங்க. அது கேரளாவில் மட்டும்தான் இருக்குது. அங்கிருந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அந்த ஒரு அதுக்கு உள்ள ஒரு வேறு கோணாவட்ட கல்லுன்னு போடுவாங்க. அந்த கோணாவட்டுக்கு கல்லுக்கு கேப்பில் ஒரு வேரை சொருகிடுவாங்க. அந்த கேப்பு அந்த வேரோடைய, அதாவது எருக்களம் வேறு, அந்த வேரை சொருகிடுவாங்க. அந்த செம்பு கம்பி வந்து அந்த வேரில் படும். கீழே இருக்கிற செம்பு கம்பி அதில் படும். அந்த ஜீவகாந்த சக்தி வந்து முழுக்க பரவி இருக்கும். எல்லா இடத்த விட பார்த்தீங்கன்னா குருவாயூர் இந்த மாதிரி கோயில், பாரம்பரியமான ரொம்ப பழமையான கோயிலெல்லாம் போனதும் உங்களுக்கு ஏன் அந்த எனர்ஜி கிடைக்குதுன்னா இதான் காரணம். இன்னுமே பழமை மாறாமல் அதே ஃபார்மெட்டில் செய்கிறது கேரளா மக்கள் தான். நிறைய எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வேலை வந்து அப்படி விட மாட்டாங்க. ஃபார்மெட்டில் இருந்தால் இன்னும் வராங்க. அந்த அதனால் எதுக்காக அந்த ஆமையை வைக்கிறாங்க, பானை, தாமரை, அதுக்கு மேலே அந்த தாமரை முட்டுக்கு மேலே ஆதாரப்பேடை வைக்கிறாங்கங்கிறது விளக்கம் எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். கேரளாவுக்கு போன கோயில் கட்டுனாவே இப்படித்தான் முறை. இதை வந்து இன்ன வரைக்கும் அவங்க மாற்றலை. இன்னும் அப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த செம்பு கம்பி வந்து அந்த ஆதாரப்பேடத்தில் பட்டு அந்த எந்திர குழிம்பாங்க. அந்த குழியில் செம்பு தகுடு இருக்கும். அந்த செம்பு கம்பி அந்த எந்திர குழி மேலே பட்டு அது மேலே தான் அந்த கல் அது மேலே நவரத்ன கல் மேலே பட்டு அது மேலே தான் இந்த அம்மனுக்கு அந்த சக்தி கிடைக்கும். அப்போ தான் அதை நம்ம வந்து அதை உணர முடியும். அந்த மாதிரி காடியில் வரும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வருங்க. இந்த மாதிரி வந்து இதிலேருந்து ஓட்டுலேருந்து வரும். இப்போ ஆவரேஜ் இது கோயிலில் வைக்கிறாங்க அப்படின்னா இது கீழே ஒரு 10 அடிக்கிலிருந்து வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்து தான் கிடைக்கும். இன்னும் மேலே அதே மாதிரி செம்பு கம்பி இறக்கிருப்பாங்க. அது வந்து கேரளா பகவதி அம்மன் கோயிலில் ரொம்ப அதை ஃபீல் பண்ண முடியும். எல்லா கோயிலை விட அங்கே உணர்வு உண்டு. அந்த மாதிரி நாங்கள் சிலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா காசியிலேருந்து, கங்கை நதியிலேருந்து இயற்கையாக உருண்டு வந்த லிங்கம். ஆமாம், நகர்த்தவே முடியாது. பெரிய லிங்கம் அது. ரொம்ப நாளாக 16 வருஷமாக பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. மதுக்கரை பக்கம் முன்பாகம் எங்கே வச்சுருந்தாரு. மூந்து பார்த்தீங்கன்னாவே அபிஷேகம் பண்ணி வாசம் மணக்கும். 16 வருஷமா அவர் வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு வந்து குலவி கிடச்சிட்டு அந்த ஆவுடையார் அவரால் செய்ய முடியல. அப்புறம் இங்கே வந்தவர் இதை கொடுத்துட்டு அந்த சிவன் நான் வச்சு வழிபட்டு இருக்கிறேன். அது யாருக்கு கொடுக்கல. அந்த சிவனை அது மேலே வச்சுன்னு அப்படி பொருந்தி இருக்கு. அதே மாதிரியே வேணும்னு இந்த குலவி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. மதுக்கரையில் கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போகணும். அந்த கோயில் அங்கே வைக்கிறது. அந்த சிவன் வந்து புனித் ராஜ்குமாரோட சமாதி பின்புற வைக்க வேண்டிய சிவன் அது. அப்படியா? கர்நாடகாவில் லிங்காயத்தர் சமூகத்தில் சிவன். ஆனால் நான் வந்து அந்த சிவனை வச்சு வழிபட்ட ஆரம்பித்தேன். நான் செஞ்சேங்கிறத விட நாங்கள் செஞ்சு சும்மா தான் வச்சுருந்தோம். ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் அது பார்த்து தீபம் போட அப்படியே டெவலப் ஆக அப்புறம் நானே அதை வச்சுட்டேன். அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகம். பணத்தால் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். அவங்க வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்களேன்னு பயந்துட்டு இருந்தேன்.
அப்புறம் அவங்க வந்து பார்த்தோன்னு இல்லை கர்ப்ப கிரகத்துக்குள்ளே கொண்டு போக முடியாது, அது மலை உச்சியில் ஏற்றணும், சிவன் பெருசாக இருக்குது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு, நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு. டெய்லி காலை சிவபுராணம் பாடுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ ஆகிடும் பண்ணி கொடுக்கும்போது? அது 75,000 வரும் அந்த சிவனும் குழவி இதோட சேர்ந்து. செட்டா எல்லாமே அதுக்குண்டான நந்தியெல்லாம் நானாக முதலீடு போட்டு நானாக செஞ்சு வச்சுருக்காரு. ஓகே. இந்த மாதிரிയൊക്കെ பண்ணும்போது எவ்வளோ ஆகிடும்? இது 17,500, இதில் 18,000 வருது. இது யார் கையில் ஓடுறா? ஆமாம், இன்னைக்கு சாயந்தரம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓ அப்படியா? கோவிலுக்கா வீட்டுக்கா? இல்லை கோவில் தான். கோவில் தான். அது இந்த விநாயகர் பாருங்க மறைச்சிருச்சு, எல்லா விநாயகரோட இது சூப்பராக இருக்கும். ஓ சூப்பர். இந்த யூடியூப்ல இட்டால் கண்டிப்பாக எங்களுக்கு ஆர்டர் வரும். இந்த விநாயகர் பாருங்க எவ்வளோ விநாயகர் இருக்கு, ஆனால் இந்த மாதிரி வயிறோட இவ்வளோ பெருசான ஒரு விநாயகர் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப இங்கிருந்தே வரும், கல் இங்கே இருக்குது, ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் உடச்சு உள்ள கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கும்போது இது பெரிய விஷயம். இந்த விநாயகர் இது வந்து பாதி வேலையோட இருக்கனால பெருசாக தெரியல. ஒரு தாமரை பீடம் போட்டு ஹைட்டாக மேலே தூக்கி வைக்கும்போது ஆஜான பார்க்கவும் சும்மா ராஜ கம்பீரத்தோடு இருப்பார். இது மூசியோட தாமரையில் கொண்ட மாதிரி இருப்பார். 6 மாசமா வேலை செய்கிறேன், இன்னும் முடியல. டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல வேலையை நல்லா அழகாக செஞ்சு முன்னாடி வைக்கணுங்கிறக்காக செய்கிறேன். நம்ம எது ஆர்டர்லாம் இல்லைங்க, நானாக நேசித்து செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஆர்டர் கிடைச்சிடும். ஆமாம், கிடைச்சா எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி விநாயகனை நானும் பார்த்துட்டு இது வந்து ஹனுமான் சாமியா? இது அந்த கர்நாடகா போகிறதான் இந்த சிவனுடைய கூட போகிறது ஆஞ்சநேயர். உள்ள சூப்பரான ஒரு